ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நேற்றைய தொடரில் திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் அதோடையே நிறுத்திட்டோம். ஏன்னா அந்த ஒரு கேள்வி தான்னாலும் அந்த ஒரு கேள்விக்குள்ளே பல ஒளிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் டீட்டெயிலாக பார்க்கணுன்றதுக்காக அந்த கேள்வியை தனியாக இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ திருதராஷ்டிரனுடைய கேள்வி. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாஃப் பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னென்னா, திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரர் இந்த மாதிரியாக கேட்குறார், சொல்கிறார். தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் எல்லாரும் சண்டைக்காக நிற்கிறாங்க. என்னுடைய பசங்களும் பாண்டவர்களும் என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குதாங்க சஞ்சயனே அப்படின்ட்டு கேட்குறார். இது தாங்க மேலான அர்த்தம். பார்க்கும்போது மேலான அர்த்தம் இது தான். இப்போது இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷில் ஒரு யூசேஜ் இருக்குது, ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்ட்டு. நாட் ரீட் த லைன்ஸ், அப்படியே மேலாக பார்த்தா ஒரு மாதிரி. ஆனால் அது ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னால் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு இது என்ன எதுக்காக இருக்கும் அப்படின்னா நமக்கு புரியும். அது போல தான் இதில். ஏன்னா இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, யாருன்னு ஒருத்தவங்க சாப்பிட எல்லாம் தட்டெல்லாம் போட்டு எல்லாம் தயாராக இருக்குது, சாப்பாடெல்லாம் இருக்குது. ஓ, சாப்பிட போறியா அப்படின்னு நம்ம கேட்டால் எப்படி இருக்கும் இல்லையா? ஏன்னா தட்டெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் வச்சுருக்குன்னா சாப்பிட தான் போகிறாங்க. இல்லை யாரோ படுக்கையெல்லாம் போட்டு எல்லாம் படுத்திருக்காங்க, தூங்குறியா அப்படின்லாம் கேட்டால் அது எப்படி இருக்கு? அது மாதிரி தான். ஏன்னா ஒரு குருக்ஷேத்திரம் அப்படின்ற அந்த ஒரு யுத்த பூமியில் போர்க்களத்தில் எல்லாருமே அசம்பிள் ஆகிருக்காங்க. எல்லாம் கையில் ஆயுதங்கள்லாம் வச்சு எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அதுக்கு எதுக்காக இருப்பாங்க? சண்டை போடுறதுக்கு தானே. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே தான் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது. உண்மையான நோக்கம் திருதராஷ்டிரனுக்கு அது இல்லை. சண்டை போட போயிருக்காங்கன்னு தான் தெரியும். இருந்தாலும் அதை நேரடியாக தன்னோட பிள்ளைகள் ஜெயிச்சாங்களா, தன்னோட பிள்ளைகள் தான் ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அரசனாக அதை கேட்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி. அதனால் இப்படி ஒழித்து இப்படி இன்டைரக்டாக கேட்குறார் என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா ஒரு அரசனாக அவர் அந்த மாதிரி கேட்கக்கூடாது, தன்னோட பிள்ளைகள் அப்படின்னு தனியாக பிரித்து கேட்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அதுலேயும் அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார். ஏன்னா அவருடைய எண்ணங்கள் இந்த ஸ்லோகத்தில் தெரியுது பாருங்கள். மாமகாஹா பாண்டவாஹா ச ஏவ, மாமகாஹா என்னுடைய பிள்ளைகளும் பாண்டவர்களும் அப்படின்றார். இப்போ இதில் என்னங்க, கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணும். கவனிங்க. மாமகாஹானா என்னுடையவர்கள், மாமா அப்படின்னா என்னுடையவர்கள் அப்படின்றாரு. சரி, அப்போது பாண்டவர்களை என்னென்னு சொல்லணும்? பாண்டுன்றது தன்னுடைய சொந்த தம்பி தானே. என்னுடையவர்கள்னு சொன்னால் என்னுடைய தம்பி குழந்தைகள்னு கேட்கணும் இல்லையா, என்னுடைய தம்பி பசங்கன்னு கேட்கணும் இல்லையா. ஆனால் அவர் என்ன கேட்டிருக்காரு பாருங்க, பாண்டவர்கள்னு அவங்கள பிரித்து பேசியிருக்கார். யாரோ மாதிரி ஏதோ பாண்டவர்கள் அப்படின்னு. சரி, பாண்டவர்கள்னே சொல்கிறாருன்னு இருக்கட்டும். அப்போ இவங்களை என்ன சொல்லணும்? தார்த்தராஷ்டிரர்கள்னு சொல்லணும் இல்லையா. ஏன்னா ஒரு அரசன்ற ஒரு நிலைமையில் அவர் இருக்கார். அரசன்ற அந்த அரியாசனத்தில் உட்காண்ட்ருக்கார், அந்த சீட்டில் உட்காண்ட்ருக்காருங்கும்போது அவர் கொஞ்சம் அன்பயஸ்டாக பாரபட்சம் இல்லாமல் தான் பார்க்கணும். அதுதான் ஒரு அரசனுடைய கடமை. இப்போ நமக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் அவங்க குடும்ப அரசியல் தான் நடந்துட்டுருக்குன்றதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு அரசன்னா அப்படி தான் இருக்கணும். குடும்பத்துக்கு முன்னாடி நாட்டை வைக்கணும். அப்படி தான் ராமர் இருந்தார். அதனால தான் ராமராஜ்யம்னு இன்றைக்கி வரைக்கும் அதை கொண்டாடுறோம். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா அவருடைய மனசில் இருந்த எண்ணம் வெளியில் அவர் அறியாமல் வந்துடுச்சு. ஒழிச்சு தான் கேட்கணும்னு நினச்சார், ஆனால் இங்கே வந்துடுச்சு. மாமகாஹா என்னுடையவர்களும் பாண்டவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கப்புறம் தான் அங்கே என்னென்ன நடக்குது, யார் யார் நிற்கிறாங்க, எந்த பக்கம் யார் இருக்காங்க, துரியோதனனுடைய மனநிலைமை என்ன, அர்ஜுனனுடைய மனநிலைமை என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா அங்கே நடக்கிறதெல்லாம் சஞ்சயன் எடுத்து சொல்கிறாரு. அதுதான் முதல் அத்தியாயம். முதல் அத்தியாயத்தில் நம்ம ஹீரோவே வரலங்க. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம ஹீரோ கிருஷ்ணரே செகண்ட் சாப்டர் 2வது அத்தியாயத்தில் தான் இன்ட்ரடக்ஷனே அவரோடது. இருந்தாலும் முதல் அத்தியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன பதில் சொல்கிறார், அர்ஜுனன் என்ன கேட்டதுனால என்ன பதில் சொல்கிறான்றது அந்த மனநிலை, அந்த சிச்சுவேஷன் நமக்கு புரியும். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.